ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம கற்றாழையை பயன்படுத்தி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள்னால் வந்த அந்த கரும்புள்ளிகள், தழும்புகள், டார்க் பேச்சஸ் சொல்லக்கூடிய கருந்திட்டுகள், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள், சூரிய ஒளிக்கதிர்களால் பாதிக்கப்பட்ட அந்த கருமைகள், இதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் கற்றாழையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பயன்படுத்திட்டு கற்றாழை தனக்கு ஒத்துக்கலை, ரொம்ப அலர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கற்றாழையை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய பலன்கள் நமக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் 2 விதத்துலையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எப்போவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்கிட்டு, அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு, இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு அப்படியே முகத்தில் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கவே கூடாது. அந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகுனா, கற்றாழையிலே ஒரு சின்ன ஒரு விதமான அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முகத்தில் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முகம் ஆக்சுவலாகவே ரொம்பவே சென்சிட்டிவானது. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகத்தில் இன்னும் ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். மேலும் பருக்கள், அந்த கரும்புள்ளிகள், தழும்புகள் உருவாகிறதுக்கு காரணமாயிடும். அதனால் எப்போவுமே நேரடியாக கற்றாழையை இந்த மாதிரி பயன்படுத்தவே கூடாது. அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்போவுமே கற்றாழையை இந்த மாதிரி நம்ம தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு முகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 தடவையாச்சும் தண்ணி மாற்றி இப்போ உங்களுக்கு நான் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி அலசி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தண்ணி மாற்றி ஒரு 4 முறை அலசணும். இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு பயன்படுத்தினா அதனுடைய ஜெல் எல்லாமே போயிட்டு அதனுடைய மருத்துவ குணங்களும் போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக போகாது. அது மேலே இருக்கக்கூடிய அந்த அழற்சித்தன்மை போகும். போன பிறகு அந்த ஜெல் நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணமாக அமையும். இதுவே நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 முறையாச்சும் இதை நம்ம தண்ணி மாற்றி அலசணும். இது நம்ம முகத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேரடியாக பயன்படுத்தலாம். இதுவே நீங்கள் தலைக்கு பயன்படுத்துறீங்கன்னா அப்படி பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கழுவு தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சின்னதாக இந்த மாதிரி கூட நீங்கள் கையில் இப்படி வச்சு கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணாதீங்க. கட்டர் போர்டு இருக்குல்ல, அதில் வச்சு கூட இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா இது ஜெல்லுன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக பிரியாது. அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஜெல் ஃபார்மில் கூடி வரும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீங்கள் தேய்ச்சி விடலாம். இதில் நம்ம ஏன் சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா, சர்க்கரை இயற்கையாகவே நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்காக இருக்கும். அதாவது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கிறதுனால அந்த டெட் செல்ஸை ரொம்ப எளிதாக நீக்கிறதுக்கு பயன்படுது. பொதுவாக இது நீங்கள் முகம் மற்றும் கை கால் பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எங்கே அதிகமாக ஸ்கின் அலர்ஜி இருக்குது, கருமை படர்ந்துருக்கு, அதாவது சன் டேன் அதிகமாக இருக்குது, முகப்பருக்கள், தழும்புகள் இருக்குது, கருந்திட்டுகள் இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் சரி, அங்கே எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதை வாரத்தில் 3 முறை பண்ணுங்கள். அதாவது முக்கியமாக இதை நீங்கள் தலைக்கு கூட அப்ளை பண்ணலாம். அதாவது தலைக்கு வாரத்தில் 1 முறை அப்ளை பண்ணால் போதும். அதாவது தலையில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸையும் இது ரிமூவ் பண்ணிவிட்டு தலைக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். தலைக்கு சர்க்கரை பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம். சர்க்கரை அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தலையில் இந்த டேண்ட்ரஃப் பொடுகளாக இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே நீக்கிடும். அதுக்காக தான் முக்கியமாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லை இதை நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பு பயன்படுத்தி கூட நீங்கள் குளிச்சிடலாம். இதுவே நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு 3 முறை பண்ணி பாருங்கள். அந்த கருந்திட்டு கருமை எல்லாமே மறைஞ்சிரும். ஸ்கின் நல்லா க்ளோவாகும். ஏன்னா கற்றாழையில் இயற்கையாகவே விட்டமின் சி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து அந்த ஸ்கின்னை இயற்கையாகவே நல்லா பிரைட்டாக மாற்றும். உங்களுக்கு தழும்புகள் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சில பேருக்கு அந்த தீப்புண்கள் இருக்கும்ல, அந்த தீப்புண்கள் ஆறின பிறகு தழும்புகள் போகாது. அந்த தழும்புகள் இருந்தாலும் வெறும் கற்றாழை ஜெல்லை மட்டும் கழுவிட்டு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். தீப்புண்கள்லாம் படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும். அம்மை தழும்பு இருந்தாலும் மறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான நல்ல ஒரு கைக்கண்ட ரிசல்ட் இது கொடுக்குன்னே சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் கற்றாழை ஜெல்லை வாங்கி பயன்படுத்துகிறோம். மார்க்கெட்டில் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா அதில் அந்த க்ரீன் கலரில் பச்சை கலரில் விற்பாங்க பாருங்கள், அதில் கண்டிப்பாக கலர் பவுடர் கலந்துருப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஸ்கின்னுக்கு கேன்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. வெள்ளை கலரில் ஜெல்லு இருக்கும் பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்.
கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.